லிட்ரலி இந்த வீடியோ பார்த்ததும் ஐ எண்டட் அப் இன் டியர்ஸ். ஸோ என்னால் இதை புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஜேர்னியாக இருந்தது. லைக் நான் அது வரைக்கும் அழுகவே மாட்டேன். பட் என்னென்னா நான் ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சிரித்த நாட்கள் ரொம்ப கம்மி. பிகாஸ் எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு அப்போ தெரியாது குழந்தைங்க பிறக்கிறது இவ்வளோ கஷ்டமான விஷயமா. ஏன்னா நான் யாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்ததில்லை. ஸோ என்டி ஸ்கேன் போகும்போது ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க, நம்மளே ஸ்கேன் போகும்போது ஒன்று சொல்கிறாங்க, க்ரோத் ஸ்கேன் போகும்போது ஒன்று சொல்கிறாங்க. எல்லா ஸ்கேன்லேயும் சம் ஆர் அதர் ரீசன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு திருப்பி நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுங்க, இப்படி பண்ணுங்கள், குழந்தைக்கு இது இருக்கலாம் அது இருக்கலாம், நீங்கள் இப்போவே அபார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 30 டேஸில் என்னை எம்ஆர்ஐலாம் எடுக்க வச்சாங்க. எனக்கு புரியல, வை மீ, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? 10 மாதம் அழகாக ஈஸியாக இது பண்ணி குழந்தை பெற்றுறாங்க, எனக்கு ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. நான் கேட்டுகிட்டே இருப்பேன் எங்கள் அம்மாட்ட. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட 1 வீக் அவன் என்ஐசியூவில் இருந்தான். நான் வீட்டுக்கு வரும்போது ஏன் நான் 3 பேராக வரல, நான் 2 பேராக தான் வந்தேன், ஏம்மா எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கொஷின் இருந்துச்சு. அண்டு அவன் பிறந்ததுமே என்னால் பார்க்கக்கூட முடியல. எனக்கு சி செக்ஷன், நான் கான்ஷியஸ் இல்லை. லைக் அப்போ மயக்கம் தெளியும் போது அவன் என்ஐசியூவில் இருந்தான். அந்த ஸ்டிச் போட்டிருக்கனால இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஏன்னா அங்கே நிறையா குழந்தைங்க, குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கனால 1.5 days கழிச்சு தான் நீங்கள் போகணும், இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லைன்னா தான் போய் பார்க்கணுன்னாங்க. நான் 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் என் பேபியை போய் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுமையை யாருமே அனுபவிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், இந்த ஹாஸ்பிட்டல் அப்போலாம் அலையும் போது ஃபஸ்ட்டு குழந்தை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டியோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக செகண்ட் குழந்தை பெற்றுக்கிறாங்க. எந்த பயமும் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த குழந்தையாவது நமக்கு நல்லா பிறக்கணும்னு ஒரு ஆசை தான். அது எப்படி பண்ணுறாங்க? இந்த குழந்தைய வளர்க்குறதே கஷ்டம், இதோட எப்படி இன்னொரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க? ரியலி அவங்களாம் கிரேட் தான். இங்கே பாருங்கள், எப்படி சிரிச்சிட்டே எல்லோரும் கூட்டிகிட்டு வராங்க. எனக்கு அந்த பசங்க தெரியல, எனக்கு அந்த பேரண்ட்ஸ் தான் தெரியாங்க. எவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருப்பாங்கல்ல. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் தான்.